சூரரை போச்சு படத்தை தொடர்ந்து மறுபடியும் சுதா கொங்காரா சூர்யாவை வச்சு புறநானூறு அப்படிங்கிற படத்தை எடுக்க போறதா அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. துல்கர் சல்மான், விஜய் வர்மா இவங்களும் இந்த படத்துல நடிக்கிறதாவும் ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ண போறதாவும் அப்டேட் பண்ணாங்க. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது சூர்யா சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல கங்குவா படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கங்குவா முடிஞ்சதுக்கு அப்புறமா புறநானூறு தொடங்கும் அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணாங்க. ஆனா கங்குவா முடிஞ்சதுக்கு அப்புறமா சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா 44 படத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா தான் நியூஸ் மீடியால சூர்யா புறநானூறு படத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு அப்படிங்கறத அப்டேட் பண்ணாங்க. சூர்யாவுக்கும் சுதா கொங்கராவுக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியால ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கும் போது சூரரை போச்சோட ஹிந்தி வெர்ஷனோட ப்ரொமோஷன்லாம் சூர்யா கலந்துக்கிட்டாரு. அந்த போட்டோஸை கூட சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப கண்டிப்பா புறநானூறு படம் திரும்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப புதுசா ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. புறநானூறு படத்துல சூர்யாவுக்கு பதிலா இப்ப சிவகார்த்திகேயன் நடிக்க போறாருன்னு சொல்லி அன்அபிஷியல் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுதா கொங்காராவும் சூரரை போச்சு படத்தோட ஹிந்தி வெர்ஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததா புறநானூறு படத்தை தான் தொடங்க போறாங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கறதையும் நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க. சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் அமரன் படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. படத்தை வர தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போதைக்கு AR முருகதாஸ் டைரக்ஷன்ல SK23 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.